Welcome, Fit family. Phonics Fit Way. Fit என்று சொன்னால் Fellowship of International Tamils. இன்றைக்கு அமெரிக்காவுண்ட தேங்க்ஸ்கிவிங் டே. அந்த நாளில் இந்த ரெக்கார்டிங்கை செய்கிறேன். ஆண்டவர் இதை ஆசீர்வதிக்கட்டும். பிதாவே, இந்த ரெக்கார்டிங்கை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். இது எங்களுடைய ஃபிட் குடும்பத்துக்கு, இன்னும் எங்களது ஃபிட் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, ஃபிட்டின் வளர்ச்சிக்கு ஒரு உடந்தையாக இருக்க இந்த ரெக்கார்டிங்கை ஒப்படைக்கிறோம். பிதாவே, வழி நடத்தும், ஆசீர்வதியும், பல்கி பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். முதலாவதாக எங்களோட சிலபஸை பார்ப்போம். ரைட்டிங் த 26 அல்பபெட்ஸ். இந்த 26 எழுத்துகளையும் எழுதவும், அதில் 21 மெய்யெழுத்து கான்சனன்ட்ஸ், 5 உயிரெழுத்து அதுகளை படிப்போம். அடுத்தது சவுண்ட்ஸ் ஆஃப் த 21 கான்சனன்ட்ஸ். இந்த 21 மெய்யெழுத்தையும் பார்க்க காதில் என்ன சத்தம் கேட்கணும். அதுக்கு பிறகு சவுண்ட்ஸ் ஆஃப் த 5 வாவல்ஸ். அந்த 5 உயிரெழுத்தையும் பார்க்க, இப்போ நாங்கள் சொன்னோம், ஐயோ 5 உயிரெழுத்து தானே? இல்லை, அந்த 5க்கு 2 சத்தம் இருக்கு. லாங் சவுண்ட் இருக்கு, ஷார்ட் சவுண்ட் இருக்கு. கான்சனன்ட் வவல் பிரான்ஸ். பிறகு ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேரும் பொழுது என்ன சத்தம் கேட்கும்? இப்போ தமிழில் இக்கண்ணாவும் ஆனாவும் சேரும் பொழுது காணா. இப்போ அதுகளை படிப்போம். பிறகு சிவிசி வேர்ட்ஸ், கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். அது ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சர் ஒரு வார்த்தைக்கு, அதை படிப்போம். பிறகு மேஜிக் கீஸ் இம்பேக்ட் ஆன் வவல் சவுண்ட்ஸ். இந்த சிவிசியோட சிவிசிஇ ஒரு இ கடைசியில் வந்தால் அந்த வி, அந்த வவல், அந்த உயிரெழுத்து அது ஷார்ட் சவுண்டில் இருந்து லாங் சவுண்டுக்கு போகும். அதை பற்றி படிப்போம். பிறகு ஓப்பன் சிலபல்ஸ் இம்பேக்ட் ஆன் வவல் சவுண்ட்ஸ். சிலபல்ஸ் என்று இருக்குது. இப்போ சில பெரிய வார்த்தைகள் அதில் 2 சிலபல் 3 சிலபல் இருக்கும். இப்போ அதில் ஓப்பன் சிலபல் அண்டு இருக்குது, க்ளோஸ் சிலபல் அண்டு இருக்குது. அந்த ஓப்பன் சிலபல் நேரமும் அந்த உயிரெழுத்துன்ற சத்தம் ஷார்ட் சவுண்டில் இருந்து லாங் சவுண்டுக்கு போகும். அதை பார்ப்போம். அதுக்கு பிறகு கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் அண்ட் டைகிராஃப்ஸ். கான்சனன்ட்டும் வவலும் பிளெண்ட் பண்ணுற மாத்திரம் இல்லை, 2 கான்சனன்ட்ஸ் எஃப்பும் எல்லும், ரைட்? அப்போ அது அந்த 2 சத்தமும் கேட்கும். அப்புறம் டைகிராஃப்ஸ் இருக்கு. இப்போ சியும் ஹெச்சும் சேர்ந்தா அது சின்ற சத்தமும் ஹெச்சுன்ற சத்தமும் இல்லாமல் இட்சண்டு, அதை டைகிராஃப் பண்ணுற, அதை பார்ப்போம். அதுக்கு பிறகு வவல் டீம்ஸ், உயிரெழுத்தும் இப்படி சேர்ந்து வரும். அப்போ அந்த நேரமும் ஒரு டைகிராஃப், அந்த 2 உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு புது சத்தம். சில வேளையில் டிப்தோங், ஒன்றில் இருந்து ஸ்லைட் பண்ணி மற்றதுக்கு போகும். அதை படிப்போம். ப்ரொனவுன்சிங் மல்டி சிலபல் வேர்ட்ஸ். இப்போ கெட்டில், அப்போ 2 ஒரு சிலபல்ண்டா ஒரு சிலபலுக்கு ஒரு சவுண்ட். அப்போ மல்டி சிலபல்ண்டா மல்டிபிள் சவுண்ட்ஸ் வரும் ஒவ்வொரு சிலபல்ல இருந்தும். அதை எப்படி உச்சரிக்கிறன்றதை பார்ப்போம். அதுக்கு பிறகு வவல் டீம்ஸ், வவல்ஸும் டீம் பண்ணி வரும். அப்போ அதுதான் டைகிராஃப்ஸ் இருக்குது, டிப்தோங்ஸ் இருக்குது, அப்புறம் ஹயட்டஸ் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கும் டைகிராஃப் டிப்தோங்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. கடைசியில் ரீடிங் சிம்பிள் சென்டென்சஸ் அண்ட் a ஷார்ட் பேராகிராஃப். ஒரு சின்ன வசனங்கள், ஒரு பந்தியை நாங்கள் வாசிப்போம். சரியா? அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது, யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு 5 வயசு பிள்ளையாக இருக்கலாம், அல்லது ஒரு 75 வயசு வயோதிபராக இருக்கலாம். எல்லாராலையும் இங்கிலீஷ் வாசிக்க முடியும்.
ரைட். முக்கியமாக தமிழோட அதை ஒப்பிட்டு படிப்பிக்கும் பொழுது இலகுவாக பிடிக்கலாம். ஆனால் நம்பிக்கையை இழக்கப்படாது. நீங்கள் இப்போ இந்த வீடியோஸை பார்த்து 12 வீடியோஸ் சேர்த்து செய்கிறேன். ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும். நீங்கள் கேட்டு போட்டு அந்த ஹோம்ஒர்க்கை செய்தால் விரைவில் வளர்ந்துருவீங்க. சரியா? இப்போ இதுக்கு பிறகு வேணுமெண்டா நிப்பாட்டி நீங்கள் இதை வடிவ ரிவ்யூ பண்ணி கேள்வியை கேட்டு பிறகு முதல் லெசனுக்கு போவோம். ரைட்டிங் த 26 alphabets, 21 consonants and 5 vowels. அப்போ இதான் எங்களோட இங்கிலீஷில் இருக்கிற எழுத்துகள். இதை நீங்கள் எழுத பழகணும். ரைட். உண்மையை அந்த பார்த்த உடனே எங்கேயாவது இந்த எழுத்துக்களை பார்த்தீங்களா இருந்தால், ஓ இது இது ஏ என்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இதை எழுத பழகுவோம். இப்போ முதல் இந்த ஏ எடுத்தீங்களா இருந்தால் இது கேபிட்டல் லெட்டர். ஒரு வசனத்தின் முதல்ல அந்த சொல்லு வந்தால் அது கேபிட்டலில் தொடங்கணும். இது சிம்பிள் லெட்டர். ரைட். ஸ்மாலர் கேஸ். அப்போ ஏ வந்து அப்படி இதில் பாருங்க, ஏ இதில் இருந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி இங்கே எழுதுறதா இருந்தால் இப்படி வந்து இப்படி ஏ. சிம்பிள் ஏ எப்படி இப்படி ஒன்று போட்டு அதுக்கு இப்படி ஒரு வண்டி இப்படி ஒன்று போட்டு இதுக்கு இப்படி வரைக்கும் அது சிம்பிள் ஏ. ஏ கேபிட்டல் ஏ. பிறகு பி சி டி இ எஃப் ஜி. ஜி எழுதி பார்ப்போம். கேபிட்டல் ஜி வந்து இப்படி சிறவளையில் இப்படி எழுதணும். ஜி. சிம்பிள் ஜி வந்து இப்படி ஒன்று போட்டு இதில் இப்படி ஜி. இது ஜி. பிறகு எங்கால ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ. இப்போ வி எழுதுவோம். வி. சிம்பிள் வி வந்து ஒரு சின்ன வி. டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜி. ஜி அல்லது இலங்கையில் ஜெட் என்று சொல்லுவோம். ஜெட். இது சின்ன ஜெட். சில வேளையில் ஜெட் எழுதியக்க இப்படி ஒன்று போடுவோம். அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, ABCDEFG HIJKLMNOP QRSTUV WXYNZ. இந்த பாட்டையும் நீங்கள் பாடமாக்கினீங்களா இருந்தால் இந்த 26 ஆல்பபெட்ஸ். சரியா? இதில் இந்த ஏ, இந்த இ, இந்த ஐ, இந்த ஓ, இந்த யூ, இதுகள் வந்து வாவல்ஸ். இதான் இந்த 5 வாவல்ஸ். மிச்சம் எல்லாம் கான்சனன்ட்ஸ். இப்போ தமிழில் பார்த்தீங்களா இருந்தால் 18 மெய்யெழுத்து, அது 18 கான்சனன்ட்ஸ் மாதிரி. 12 வாவல். இங்கிலீஷில் பார்த்தீங்களா இருந்தால் 18க்கு பதிலாக 21 கான்சனன்ட்ஸ் மெய்யெழுத்து. ஆனால் 5 வாவல்ஸ் தான். சரியா? இப்போ இதெல்லாம் எழுத பழகிட்டீங்களா இருந்தால் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து write out the capital and small case letters of the 26 alphabets. சரியா? அப்போ நீங்கள் இந்த ஏ, ஏ சிம்பிள் ஏ, பி சிம்பிள் பி, இப்படி 26ஐயும் எழுதணும். அதில் பிறகு சர்க்கிள் ஆல் த வவல்ஸ். இப்போ இது வவல் என்றால் இதை சர்க்கிள் பண்ணி அதை எழுதுங்க.
பிறகு நீங்கள் பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்துட்டு வந்த உடனே மானிட்டர்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் சொல்லுங்க எச் எழுதுங்கோ பார்ப்போம். கேபிட்டல் எச்சும் ஸ்மால் எச்சும் எழுதுங்கோன்னா வேல் இப்படி எழுதினமா இருந்தால் பிடிச்சிட்டேன். வேணுமெண்டா இந்த பாட்டையும் பாட சொல்லலாம். ABCDEFG HIJKLMNOP QRSTUVWXYNZ. இப்போ நீங்கள் இதை நிப்பாட்டி போட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம், ஏதாவது கேள்வி இருக்கா, ஹோம்ஒர்க் கிளியரா. ஹோம்ஒர்க் செய்கிறது மிக 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 முக்கியம். அப்புறம் வரைக்கும் அதை செக் பண்ணியும் பார்க்கணும். அடுத்த வீக் வந்தோன்னே நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்து இப்படி செய்தீங்களா இருந்தால் விரைவில் இதை பிடிச்சிருவீங்க. சரியா? இப்போ 2வது லெசனுக்கு போகிறேன். சவுண்ட்ஸ் ஆஃப் த 21 கான்சனன்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன் தானே, இந்த AEIOU இது வவல்ஸ். அப்போ அதை மறைச்சிருக்கிறேன். இப்போ மிச்ச 21 கான்சனன்ட்ஸ். இப்போ இந்த ஃபோனிக்ஸ்ன்றது இப்போ உங்களோட ஃபோன் அடிக்குதுன்னு வைப்போம். நீங்கள் ஃபோனை எடுத்தால் ஓ அம்மா எப்படி இருக்கிறீங்க, ஏன்னா அந்த சத்தத்தில் இருந்து உங்களுக்கு தெரியுது அம்மா அடிக்கிறான். ஓ அண்ணாவா, அண்ணா எப்படி இருக்கிறீங்க, சவுடியில் எப்படி போகுது எல்லாம், அண்ணா சவுடியிலேருந்து அடிக்கிறாருன்னு தெரியும். அவர் தான் அண்ணா இருக்கிறேன்னுட்டே சொல்ல தேவையில்லை. அப்போ அதை மாதிரி இந்த கொன்சனன்ஸ், இந்த மெய்யெழுத்துகள் இருக்கே, இந்த எழுத்து அங்கேயும் பார்த்தீங்களா இருந்தால் அது கேபிட்டல் பியா இருக்கலாம், சிம்பிள் பியா இருக்கலாம். இதை பார்த்தீங்களா இருந்தால் என்ன சத்தம் உங்களுக்கு கேட்கணும். ஃபோன் பீட்டை இருந்து கால் வந்தா இது வந்து இப். எல்லாரும் சொல்லுங்க இப். இப்ப இது வந்து இந்த பீல இருந்து வித்தியாசம். இந்த எழுத்த பீய பார்த்தீங்களா இருந்தா இப், அது தமிழ்ல இந்த இப். இப்புட்டேந்து கோல் வருதுன்னு தெரியும். அப்போ எங்கேயாவது பீய பார்த்தீங்களா இருந்தா இப்பன்ற சத்தம் காதுக்கு வரணும். இந்த சி வந்து இக் இக், இந்த ஒரு மெல்லிய இக், இதோட ரிலேட்டடானதான் இக். இது கொஞ்சம் பின்னால இருந்து கேட்குது இக். இன்னொன்று தான் கியூ இக், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அப்போ இக் இக் இக். பிறகு இதுக்கு வந்தா இட் இட், இட் இல்லை இட் இட். இது தமிழ்ல இல்லை இந்த சத்தம். இந்த இட் வந்து இது இது இந்த டீ தான் இட். தமிழ்ல இப்படி இருக்கு தானே. சரி. பிறகு இது வந்து இஃப் இஃப், இதுவும் தமிழ்ல இல்லை, இது இஃப் தோட சேர்த்தது தான் இது இருக்கு. இது இவ் இவ். இப்போ இது அங்கட இவ். இப்போ இது வந்து உவ். இந்த வாயு பேருங்க உவ், விண்டோ. அப்போ அப்போ இது இவ் இல்லை, ஆனால் இதெல்லாம் இஃப் இவ் உவ். சரியா? பிறகு போனால் எச், இது வந்து இஹ் இஹ் இக் இல்லை, இது இஹ் இஹ் ஹா இஹ் இஹ். இது வந்து இஜ். எங்கேயாவது ஜேயை பார்த்தீங்களா இருந்தால் இஜ்ஜிட்ட இந்த கோல் வருதுன்ற சத்தம் உங்களுக்கு வரும். பிறகு இது இல், தமிழ்ல இருக்குத்தானே இந்த இல் இல் இல். இது தமிழ்ல இருக்கு இம். இது தமிழ்ல இருக்கிற இம். இது இர் இர். இது இஸ், இந்த சமஸ்கிருத சொல்லு இஸ் இட் உப் உம். இது எக்ஸ் எக்ஸ், இது தமிழ்ல இல்லை. இது வந்து இ. ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். இது சில வேளையில் வவல் சத்தமும் எடுக்கும்.
இந்த டபிள்யூ கூட ஒரு வவலோட சேர்த்து வரைக்க கொஞ்சம் விளையாட்டு விடும். அதில் பிறகு பார்ப்போம். இது இஸ் இஸ் இஸ். அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயாவது பியை பார்த்தா இப், சியை பார்த்தா இக், டியை பார்த்தா இட், எஃப் பார்த்தா இஃப், இக்கை பார்த்தா இது இக். தமிழில் இல்லை. ஆனால் இது சில நேரத்தில் இது இது இக் என்ற சத்தம், சில நேரத்தில் இஜ் என்ற சத்தம், இந்த மாதிரி சத்தத்தை எடுக்கும். இது நாங்கள் பிடிச்சிருவோம். ஒரு 80% ஃபோனிக்ஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் போகுது. தமிழ் வந்து 100% சிஸ்டமேட்டிக். அப்போ அந்த 80% பிடிச்சிட்ட மாதிரி இருந்தால் அந்த 20% அப்புறம் நாங்கள் பழகிடுவோம் அந்த விதிவிலக்குகளை. சரியா? அப்போ ஹோம்ஒர்க்கை பார்ப்போம். Speak out the sounds you hear from the first and last consonants. இப்போ நீங்கள் பிள்ளைகள் ஹோம்ஒர்க் இந்த முறை இது என்ன சத்தம்? இது வந்து இக். இது என்ன சத்தம்? இது வந்து இட். இது என்ன சத்தம்? இப். இது என்ன சத்தம்? இட். அப்போ இதை எழுத்து கூட்டேக்க உங்களுக்கு தெரியும். இது இப், இது இட், இட், இக், இஃப், இக், இக், இட். பிறகு நாங்கள் நடுவில் வர வவலை அடுத்ததை பார்ப்போம். இஹ், இட். சரி, இப்போ நீங்கள் பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்துட்டு வரைக்க நீங்கள் காட்டிட்டு கேட்கலாம். இது என்ன சத்தம்? சொல்லி நம்ம இஜ்ஜண்டு. இது என்ன சத்தம்? மாதிரி இது என்ன சத்தம்? இஸ். இது என்ன சத்தம்? இன். இப்படி சொல்லிட்டு நம்ம இருந்தால் அந்த மெய் எழுத்துகள்ன்ற சத்தத்தை பழகிட்டின. சரியா? நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை செய்துட்டு நாங்கள் 3வது லெசனுக்கு போவோமா? அப்போ நீங்கள் இதை அங்கே பிள்ளைகளுக்கு காட்டும் பொழுது அரை மணி தியாலம் இருக்குது. நிப்பாட்டி நிப்பாட்டி நீங்களும் அதோட சேர்த்து கேள்விகளை கேட்டு அப்புறம் ஹோம்ஒர்க்கை வடிவாக சொல்லி கொடுக்கணும். சரி, இப்போ லெசன் 3க்கு போவோம். சவுண்ட்ஸ் ஆஃப் த 5 vowels. அதே 26 அல்பபெட்ஸில் இந்த முறை கொன்சனன்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஏ, இ, ஐ, ஓ, யூ. இப்போ இது வவல்ஸ். இப்போ வவல் ஒன்றை நீங்கள் பார்க்க, இப்போ இதை பார்க்க ஏ என்ற சத்தம், இ என்ற சத்தம், ஐ என்ற சத்தம், ஓ என்ற சத்தம், யூ என்ற சத்தம். ஆனால் இதில் என்ன எங்களுக்கு சொல்லி தரையிலையா இருந்தால் அது வந்து லாங் சவுண்ட்ஸ். அப்போ நீங்கள் ஏயை எங்கேயும் பார்த்தா அது கேபிட்டல் லெட்டரோ ஸ்மால் லெட்டரோ, இது லாங் சவுண்டை எடுக்குதா ஷார்ட் சவுண்டை எடுக்குதான்றதை கண்டுபிடிக்கணும். இதை நாங்கள் படிப்போம் இப்போ. அப்போ ஏஇஐஓயூன்றது லாங் சவுண்ட். அது சில நேரத்தில் லாங் சவுண்ட் எடுக்கும். ஆனால் அதுகளுக்கு ஒரு ஷார்ட் சவுண்ட் இருக்குது. இப்போ தமிழில் ஆனாக்கு 2 சத்தம் இல்லை. ஆனால் அங்கே வந்தாலும் ஆனாதான். ஆனால் இங்கிலீஷில் ஏக்கு வந்து லாங் சவுண்ட் தான் ஏ, அந்த ஆல்ஃபபெட் சொல்கிற மாதிரி ஏ. ஷார்ட் சவுண்ட் வந்து இந்த அ. ஆப்பிளுக்கு வேறு இது ஆப்பிளுக்கு அ. ஈ வந்து லாங் சவுண்ட். இது எலிஃபண்ட் என்று சொல்லிக்க ஏ, ஏ இல்லை எக் என்று சொல்லிக்க. ஐ வந்து லாங் சவுண்ட். இதில் இதை இக்லூ என்று சொல்கிற இல்லை இங்க், இ. அப்போ அ, ஏ, இ. இது ஓ, ஓயில் ஓ. இந்த ஓன்றது லாங் சவுண்ட். யூ வந்து லாங் சவுண்ட். இது அ, அம்ப்ரெல்லாவில் வருது. இப்போ இதில் தான் மெயின் வித்தியாசம். இது நாங்கள் அந்த காலத்தில் ஏபிசிடி என்று போட்டு அப்புறம் ஏஇ எல்லாம் பார்த்தா அப்புறம் அது என்னடா ஏ அப்புறம் ஏண்டு வருதுன்னு. இல்லை, 2 சத்தம் இருக்குது. அப்போ ஷார்ட் சவுண்டையும் பழகணும், லாங் சவுண்டையும் பழகணும். கால் வார நேரத்தில் இது லாங் எயிட்டை இருந்து வருதா ஷார்ட் எயிட்டை இருக்குதான்னு தெரியும். சரியா? ஏஇஐஓயு ஏஇஓ அப்போ இது எல்லாம் தான் கஷ்டம். அதுக்கு நீங்கள் இதுகளை பழகி ஆப்பிளில் வர
எலிஃபண்ட் எலிஃபண்ட் ஏ, இக்ளூ அல்ல இங்கில் வார இ, இ ஓயில்ல வார ஓ, அம்ப்ரெல்லால வார ஆ. சரியோ? இப்போ ஹோம்ஒர்க்குக்கு போவோம். ப்ரொனவுன்ஸ் த ஷார்ட் vowel sounds in these words. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கில் நீங்கள் இது என்ன சத்தம்? முதல் இக் சொல்ல பழகினீங்க, இட் சொல்ல பழகினீங்க. இப்போ இது வந்து இது ஷார்ட் சவுண்ட். இப்படி ஒரு ஒரு மூன்றெழுத்து சொல்லல இப்படி வார நேரத்தில் அந்த ஏ வந்து ஷார்ட் சவுண்ட் எடுக்கும். அப்போ ஆப்பிள் அ அ. இதில் பார்த்தீங்களா இருந்தால் அ ஷார்ட் சவுண்ட். ஹேட்டில் வருது அ அ. இது சரி. அது மாதிரி இதில் இந்த இ வந்து ஏ எலிஃபண்ட் அல்ல எக். உப் ஏ இட், உஜ் ஏ இட் ஏ ஏ. இது இட் இ, இக்ளூல வர இ, இக் இ, இக் இ இ. ஆயில்ல வர ஓ, இஃப் ஓ, இல் ஓ, இர் ஓ, எக்ஸ் ஓ. இது ஆ. யூவை பார்த்தா கவனம். நாங்கள் யூ அது லாங் சவுண்ட். ஷார்ட் சவுண்ட் வந்து ஆ ஆ ஆ. இது ஏ. சரியா? அப்போ இதையும் பழகிட்டீங்களா இருந்தால் பிள்ளைகள் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரைக்க நீங்கள் இப்படி ஒரு சொல்லுல போட்டு இதை இந்த இந்த ஐயிட்ட இருந்து கால் வந்தால் உங்களுக்கு என்ன சத்தம் கேட்குது ஐயன்னு சொல்லப்படாது. நீங்கள் அது ஷார்ட் சவுண்டா லாங் சவுண்டா ரெண்டுக்கு ஆகும். அப்போ இதெல்லாம் அதில் தெரியணும். இது இப்படி வரைக்க ஷார்ட் சவுண்ட். அப்போ இ. இதுக்கு இது என்ன சத்தம் கேட்குது? யூட்டேந்து கால் வந்தாண்டா இதை பார்த்தோம் இது ஷார்ட் சவுண்ட். அப்போ ஆ அம்ப்ரெல்லா ஆ. இங்கே இப்போ இதில் என்ன சத்தம் கேட்குது? ஈன்னு சொல்லப்படாது, அது லாங் சவுண்ட். ஷார்ட் சவுண்ட் வந்து ஏ. இதை பிடிச்சிட்டு நம்ம இருந்தால் அதை பிடிச்சிட்டு. சரியா? நீங்களும் மானிட்டர்ஸ் கூட அவைகிட்ட கேட்டுட்டு இதோட நீங்கள் வீடியோவை நிப்பாட்டி ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டு தெளிவாக சொல்லிட்டு அவைகிட்ட கேள்வி வைக்கலாம். அப்புறம் அடுத்த முறை வரைக்கும் ஹோம்ஒர்க் செய்துட்டு வரோம். இல்லையண்டா இருந்து ஹோம்ஒர்க்கை செய்யட்டும். ஏன்னா ஹோம்ஒர்க்கை செய்யாமல் படிக்க மாட்டேன். அடுத்த லெசனு போமா? கான்சனன்ட் வவல் பிளெண்ட்ஸ். இது ஒரு நல்ல சாமான். இது தமிழ்லேயும் இருக்கு. இப்போ உண்மையை தமிழில் வந்து இக்கண்ணான்னு சொல்லுவோம். அப்புறம் இது ஆ. அப்போ இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? இது கா. இப்போ உண்மையை தமிழில் 18 மெய் எழுத்து, 12 உயிர் எழுத்து, 18 தர 12 216 இப்படி இருக்கு எழுத்துகள். இங்கிலீஷில் அப்படி இல்லை. இந்த 18க்கு பதிலாக தான் 21 இருக்குது. இந்த 12க்கு பதிலாக தான் 5 இருக்குது. இப்போ 21 சக 5 26. ஆனால் என்னென்னா இப்போ தமிழில் காண்டு எழுதுறதுக்கு பதிலாக இக்கையும் ஆவையும் போட்டிருந்தா காண்டு தெரிஞ்சால் சரிதானே. இங்கிலீஷ் அப்படி தான் வேலை செய்யுது. அப்போது ஒரு மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் பிளெண்ட் பண்ணிக்க நாங்கள் ரெண்டையும் போடுவோம். A consonant vowel blend is when a consonant sound, right? இப்போ C and a ik and a vowel sound a and a are said together smoothly. blend பண்ணுது அப்படியே. C-ல தொடங்கி ஏக்கு போய்க்க ik a ka. These are sometimes called consonant vowel syllables or simple CV blends. பாப்போம். Common CV blends. இப்போ இப், இது ப.
பே. என்ன ஷார்ட் சவுண்ட் வரைக்கும் அப்படித்தானே. இது பி, இது போ, இது ப. சியோட சேர்ந்தா கே. சிஇ வந்து அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சவுண்ட். இதை இப்ப கே என்று சொல்றேன். இது இஸ் என்ற சத்தம் வரும். இப்போ இது ஒரு விதிவிலக்கு. நான் சொன்னேன் 80% ஃபிட் பண்ணும், 20% விதிவிலக்குகள் இருக்கு. அதை சைட் வேர்ட்ஸ் என்று சொல்லி இப்போ சிஇயை பார்க்க ஐஸ், சிஇ ஐஸ், சிஐயும் அப்படித்தான். இது உண்மையா கீ என்று சொல்றேன் இல்லை, அதுவும் ஒரு சி என்ற சத்தம் வரும். அப்ப இது விதிவிலக்கு, விட்டுருவோம். இது இக் ஓ கோ, இக் ஆ க போட்டா இட் ஆ ட டே டி டோ ட. இஃப் ஆ ஃபே ஃபே ஃபி ஃபோ ஃபா. ஜி ஏ க. ஜிஇ வந்து கே. ஆனால் சில வேளையில் நான் சொன்னேன் இந்த ஜி வந்து சில வேளையில் ஜே சவுண்டை எடுக்கும். இப்போ அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். பிறகு ஜிஐயும் அப்படித்தான். அது இக் ஐ கி. ஆனால் கிண இடங்களில் ஜி ரெண்டு பேரும் ஒரு விதிவிலக்கான சாமா. இது இக் ஓ கோ க ல லே லி லோ ல ம. இம்மும் எம்மும் ஏயும் செய்ய இம்மண்ட சத்தமும் அண்ட் ஷார்ட் ஏ சவுண்டும் கேட்க மே மே மீ மோ மா. இப் அ ப பே பி போ பா. அப்போ இப்போ நீங்கள் இந்த கான்சனன்ட் வவல் பிளெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சோன்னா நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ தமிழ்லன்னா காண்டு போடுவோம், இங்கிலீஷில் இக்கையும் எழுதி ஆகையும் எழுதுவோம். சரியா? அப்போ ஓகே, அடுத்த லெசனுக்கு போவோமா? நீங்கள் ஹோம்ஒர்க்கை கொடுத்து பிள்ளைகள் மறைக்க எல்லாம் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஏயும் ஏயும் காட்டி போட்டு இது ரெண்டையும் பார்த்தீங்களா இருந்தால் என்ன பிளெண்ட் சத்தம் வருது. இட் அ ட ட. சரியோ? அஞ்சாவது போவோம். சாரி, முதல் நாலாவது ஹோம்ஒர்க். இதான் ஹோம்ஒர்க். ஸ்பீக் அவுட் த பிளெண்ட் யூ ஹியர் ஃப்ரம் த கான்சனன்ட் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ். அப்போ பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும் இருந்தால் இந்த முறை ஹோம்ஒர்க், இந்த இக் அ க இப், இது ஏ பே, இட் இ டி, இஃப் ஓ ஃபோ, அப்படி இதெல்லாம் சொல்லணும். பிறகு கம்பைன் த பிளெண்ட் வித் த ஃபைனல் கான்சனன்ட். இப்போ காவோட இட்ட போட்டா கேட், பேயோட இட்ட போட்டா பெட், பேயோட இட்ட போட்டா பெட், ரோவோட இட்ட போட்டா ராட். இதுகளை சொல்ல பழகினீங்களா இருந்தால் நீங்கள் இப்போ எழுத்து கூட பழகுறீங்க. மெய் எழுத்து உயிரெழுத்து ரெண்டும் பிளெண்ட் பண்ணிக்க உயிர்மெய் எழுத்து. ஆனால் அதுக்கண்டு ஒரு இன்னொரு எழுத்து இல்லை. நாங்கள் உப்பையும் போட்டு ஏயும் போடேக்க பே. அப்புறம் அங்கால விட்ட போட்டோன்னா பெட். சரியோ? இனி அடுத்த லெசனுக்கு போவோம். சிவிசி வேர்ட்ஸ். CVC words follow the pattern C consonant, V vowel, C consonant. And they usually have a short vowel sound. இந்த நடுவுல வார vowel வந்து இந்த A, A, E, O, U, A, 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 E, O, A. இந்த படங்களை ஞாபகம் வச்சிங்களா இருந்தா
And CVC words are the foundation of early decoding skills. அப்போ நீங்கள் இந்த எழுத்துக்களை பார்த்து எழுத்து கூட்டேக்க சிவிசி ஒரு முக்கியமான ஒரு காம்பினேஷன். இப்போ இது இக் ஆ கே இட் கேட், இப் ஏ பே இட் பெட், இஹ் இ ஹி இம் ஹிம், இட் ஓ டோ டோ ஃபன். சரியா? இப்போ இதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஷார்ட்டே இது கேட், பேட், ஃபேட், சேட், மேன், மே, மேன், பேக், கேப், ஹேம், நேப், டேப். நீங்கள் பிள்ளைகள சொல்லலாம். பெட் எல்லாம் சொல்லுங்க. பெட், ரெட், பென் என்ன இப் ஏ பே பென் எல்லாம் ஷார்ட்டி. 10 பெட், ஜெட், ஹென், நெட், லெக், பேக். நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லலாம். சரி இதை சொல்லுங்க, இது என்ன தெரியாமல் இருந்தால் ஓகே. முதல் எழுத்து என்ன மகன்? எஸ் இருந்தால் இஸ் இஸ். பிறகு ஐ ஷார்ட் ஐ இ. அப்போ இஸ்ஸும் ஈயும் பிளெண்ட் பண்ணிக்க சி. பிறகு இட்ட போட்டால் சிட், பின், log, box, fox, dot, sun. சரியா? ஒன்பதுக்கு போமா. இப்போ இது இன்னொரு ப்ராக்டிஸ். இந்த கேட், மேட், சேட், ஹேட், ரேட், பேட். இது ஏ இப் ஏ பே இட் பெட், இல் ஏ லே இட் லெட் ஃபெட் பென் டென் மென் டென். அது மாதிரி இங்கால இஃப் இ as in igloo, as in ink. அப்போ ஃபி ஃபிட், விட், ஹிட், லிட், சிட். இங்கால இக் ஓ கோ, கொட், பொட், கொட், ஹாட், லாட். சரியா? இஃப் ஆ ஃப ஃபன், இர் ஆ ர ரன், சன் ஃபன். ஆல்ரைட், ஹோம்ஒர்க்கு போவோம். CVC words. Pronounce these 5 short vowels. இது உங்களுக்கு தெரியும். ஏ எலிஃபண்ட்டில் இல்லை எக்கில் வர ஏ, இ இக்ளூ இல்லை இங்கில் வர இ, ஓ ஆயிலில் வர ஓ, அம்ப்ரெல்லாவில் வர ஆ. இப்போ ப்ரொனவுன்ஸ் தீஸ் 25 CVC வேர்ட்ஸ். பிள்ளைகள் நீங்கள் வீட்டில் பிஏடி பேட், இங்கால இன்னொன்று எடுத்தா உப், ஓ ஓயில்ல வர ஓ போ, பொன், பட், மட். இது சொல்லிட்டீங்களா இருந்தா அந்த பேசிக் ஒரு வசனத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சரை பழகுறீங்க. Then write another 25 CVC words on your own. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? சரி, இன்னொரு கான்சனன்ட்டோட தொடங்குவோம். எல். சரி, எல் ஓகே. பிறகு எல்லோட இனி ஒரு வவல் போடுவோம். உங்களுக்கு என்ன போட விருப்பம்? சரி, ஈய போடுவோம். அப்போ இல் ஏ லே. அதோட என்ன போட விருப்பம்? அதோட லே டீயை போட்டால் லெட், இல்லை இல் ஏ டீயை போட்டால் லெட். இப்படி நீங்கள் இன்னொரு 25 விரும்பின ஒரு கான்சனன்ட்டில் தொடங்கி ஒரு வவலை ஆட் பண்ணி இன்னொரு கான்சனண்ட்டை போட்டு இன்னொரு 25 எழுதினீங்களா இருந்தால் இதுகளை பிடிச்சிருவீங்க. பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்துட்டு வரைக்க நீங்கள் அவையில் எழுதிட்டு வந்த சொல்லுகளை சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணினமான்னு பார்க்கலாம். அப்போ எல்லா சத்தமும் சரியா சொல்லினமாட்டு. சரியோ, அடுத்த லெசனுக்கு போவோமா? Magic keys impact on vowel sounds. Lesson 6. இப்போ சிவிசி வேர்டை எடுத்து நாங்கள் ஒரு ஈயை ஆட் பண்ணிக்க அது ஒரு மேஜிக் கீ. இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் TAP இட், இப்,
டேப் டேப். இப்ப ஈ ஆட் பண்ணி விட்டீங்களா இருந்தா இதுல இதை மேஜிக் கீ என்று சொல்றோம். அது என்ன செய்யும்டா, இந்த ஏன்ற சத்தம் இதுல ஷார்ட் வவல் சத்தம் தானே வந்தது, மேஜிக் கீ வந்தோடனே இது லாங் வவல் சத்தத்துக்கு மாத்தி விட்டுரும். அப்ப இட் ஏ, அந்த எழுத்து மாதிரி ஏ, அப்ப இட்டு மேயும் டே, டேப். ஈ சைலண்டா போயிடும். அதான் மேஜிக் கீ வந்து ஷார்ட் வவலை லாங் வவல் ஆக்கிவிடும். தான் சைலண்டா நசுக்கிடாம வேலை செய்யறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவர் சைலண்டா இருந்து முன்னால வார வவலை ஷார்ட்ல இருந்து லாங் ஆக்கி விடுவார். இதை பார்ப்போம். இப் ஏ பே பெட். ஆனா ஈய போட்டிங்களா இருந்தா அது இதை லாங் வவல் ஆக்கி விட்டுரும். அப்ப இப் இ ஏ இ பி பீட், இது சைலண்டா இருக்கு. இது கிட். ஆனா ஈய போட்டோம்னா இது ஐ சத்தம், ஏஇஐ. அப்ப இக் ஐ கை கைட். இது ஹாப். ஆனா இதை போட்டோன்னா இது ஓ, லாங் வவல் சவுண்ட். இது ஹோப், ஹோப். சரியா? அப்ப நீங்கள் இந்த மேஜிக் கீயோடையும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா இருந்தா இப்போ ஹோம்ஒர்க்கு போவோம். ஹோம்ஒர்க்கில் நீங்கள் இந்த ஷீட்டை எடுத்து முதல் இந்த சிவிசி வேர்டை சொல்லணும். எஃப் இஃப் ஏ இட் ஃபேட். ஆனால் இ வந்த உடனே இந்த ஏன்ற சத்தம் மாறும். இது ஏ என்னோடனே இஃப் ஏ ஃபேட். அது மாதிரி இது இ இல்லாமல் நீங்கள் சொல்லணும். இஃப் ஷார்ட் வவல் சவுண்ட் இ இன் ஃபின். ஆனால் இ வந்த உடனே இது லாங் வவல் சவுண்ட் எடுத்தோடனே இஃப் ஐ ஃபைன். ஹேட் ஹிட், ஹிட். இ மேஜிக் கீ வந்தோடனே இது ஐ சத்தத்தை எடுத்தோன்னா இஹ் ஐ ஹைட். நாட் நோட். இ வந்த உடனே இது லாங் வவல் எடுக்க ஓ, இப்போ இது நோட். இது பட் ஷார்ட் வவல். இ வந்த உடனே பியூட், பியூட். மேட் மேட், டிம் டைம், ஹோப் ஹோப், கேன் கேன், பிட் பைட், வேன் வெயின், பின் பைன். இப்படி இவ்வளத்தையும் சொன்னீங்களா இருந்தால் 60 சொல்லுகள் பிடிச்சிருவீங்க. அதுக்கு பிறகு அங்கேயும் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சொல்லு சிவிசியோட சிவிசிஇ. இப்போ இது ஸ்ட்ரக்சர் என்ன, சிவிசிஇ. இந்த ஈயை பார்த்தோன்னே தெரியும் இந்த வி வந்து லாங் வவல் சவுண்டு எடுக்கும். அதை பிடிச்சிங்களா இருந்தால் பிடிச்சிருவீங்க. அடுத்த லெசனுக்கு போவோமா? ஓப்பன் syllables impact on vowel sound. அப்ப இனி when the vowel is at the end of a syllable and there is no consonant wrapping or close, அப்ப இந்த சிவிசி வேர்ட்ஸ் எல்லாம் closed, சிவிசி வந்து closed. அப்ப சிவிசிஇயும் கைண்ட் ஆஃப் க்ளோஸ்ட் என்னன்னா இந்த இ சத்தத்தை மாத்துது. ஆனா இப்ப இதுல வந்தீங்களா இருந்தா கோ, அதுவும் ஒரு சொல்லு இக் ஓ. அப்ப ஓ வந்து நார்மலி ஷார்ட் வவல்னா ஓ ஒயில்ல வாரன்னு எடுப்போம். இல்லை இதுல எஸ்ஹெச் அது பிறகு படிப்போம் இந்த பிளென்ஸை பற்றி. இது நார்மலி இதை ஷே என்று சொல்லப்படாது. ஏனென்றா இது ஒரு ஓப்பன் வவல், வவலோட முடியுது. இதுவும் வவலோட முடியுது. அப்ப வவலோட முடியக்கையும் மேஜிக் கீ செய்கிற மாதிரி அந்த வவல் வந்து லாங் சவுண்ட் எடுக்கும். அப்ப இக் ஓ, இஷ் இ ஷி. இது ஷாய். இதுலேயும் வை வந்து வவல் மாதிரி ஐ மாதிரி வரும். இதுல வந்து ப ப பி. இது ஐ சத்தத்தை எடுத்து லாங் வால் சத்தத்தை எடுக்கும். அப்போ நீங்கள் இப்போ இன்னொன்று பார்த்தா இப்போ இது இஹ் ஏன்னு சொல்லப்படா. ஏன்னா இது
ஓப்பன் சிலபல் ஈயோட முடியுது. அப்போ இது லாங் வவல் சவுண்ட். அப்போ இஹ் இ ஹி. இப்போ இது நாங்கள் ஹோம்ஒர்க்கை செய்வோம். இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஓப்பன் சிலபல்ஸ் இம்பேக்ட். லெட்ஸ் ரைட் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் காலம். ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட். இப்போ ப்ரோ சொல்லுவோம், ஹீஸ் அ ப்ரோன்னு சொல்லுவோம். இப்போ அது பார்த்தீங்களா இருந்தால் ஒரு வவலில் முடியுது. அப்போ இந்த ஓ வந்து லாங் சவுண்ட். அப்போ அது ஓப்பன் இதில் போடணும். வி ஓப்பன். அப்புறம் ஈயோட முடியுது. அப்போ இந்த இது லாங் சவுண்ட் கேட்க வி. இங்கால ஹாய். இஹ் ஐ வந்து ஈ இல்லை, ஐயோட முடிகிறபடியா ஹாய் ஓப்பன். இப்படி நீங்க எல்லாத்தையும் எழுதணும். இப்போ சில வழியில ஏஏ ஒரு ஒரு சொல்லு, ஆனால் அது ஏயில முடிஞ்சா அது ஓப்பன் தானே. அப்போ அது இங்கே வரும். இப்போ ஹிப்பை எடுப்போம். இஹ் இ இப். இது க்ளோஸ்ட், என்ன ஒரு கான்சனன்ட்ல முடியுது. காட் க்ளோஸ்ட். அப்போ ஒரு வவல்ல முடிஞ்சா ஓப்பன். அப்போ அந்த வவல் வந்து லாங் சவுண்ட் எடுக்கும். இல்லை கான்சனன்ட்ல முடிஞ்சா க்ளோஸ், அந்த வாய் மூடுற மாதிரி. ஹிப் காட். ஆனால் வவல்ல முடியேக்க அது வாய் திறந்திருக்கு. ஹாய் வி. சரியா? இதை முடிச்சு கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஹோம்ஒர்க்கை வடிவாக கேட்டுட்டு போகணும். பிறகு திறமையாக செய்துட்டு வரணும். மானிட்டர்ஸ் நீங்கள் அடுத்த வகுப்பில் வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். லெசன் 8 கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் அண்ட் டைகிராஃப்ஸ். அப்போ இப்போ ஒரு கான்சனன்ட்டும் ஒரு வவலும் பிளெண்ட் பண்ணின மாதிரி கொன்சனன்ட்டும் பிளெண்ட் பண்ணும். இது தமிழ்ல இல்லை. தமிழ்ல இப்ப இக்கும் இச்சும் சேராது. அக்ஷ் அப்படி சொல்லலாது, அட்லீஸ்ட் பொதுவாக இல்லை. இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. அப்ப தமிழ்ல 18 மெய் எழுத்து இருந்த, இங்கிலீஷ்ல 21 இருந்தது. இப்ப அதை விட 2. இப்ப இதுல பாத்தீங்களா இருந்தா இது இஃப், இது இல். இப்படி ரெண்டும் சேர்ந்து வரைக்க ஃபிளாக். பார்த்தீங்களா? அப்போ உஃப் சத்தமும் கேட்குது, இல் சத்தமும் கேட்குது. அப்போ இப்படி இன்னொரு ஒரு 30-40 பிளெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 21 கொன்சனன்ட் சத்தம். அதை விட கொன்சனன்ட் பிளெண்ட்ஸ் வந்து இன்னும் கூட சத்தம். அப்போ பாருங்க இங்கிலீஷ் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாஷை என்று சொல்லி. கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் விஷயமும் எனக்கு இருக்குது. ரைட்? அப்போ இதுகால பிளெண்ட்ஸ் என்று சொல்கிறேன். இப்படி கென பிளெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் டைகிராஃப் இருக்கு. டைகிராஃப் டை என்றா 2. அப்போ 2 கொன்சனன்ட் சேர்த்து ஒரு புது சத்தம் உண்டு. இப்போ இஸ் இஸ் இஹ். அப்போ இது அப்படி இல்லை, இது ரெண்டும் சேர்த்து இஷ் இஷ். இதை டைகிராஃப். 2 consonants, 2 consonants that represent one sound, ish. தமிழ்ல இல்லை அப்படி. அப்போ இஷ் இ ஷி இப் ஷிப். சரியா? பிளெண்ட்ஸ் அண்ட் டைகிராஃப்ஸ். 21 கான்சனன்ஸும் அங்கே பிளெண்ட் பண்ணிக்க இன்னொரு 30-40 பிளெண்ட் சத்தம் வருது. அப்புறம் அங்கால இன்னொரு 10 டைகிராஃப் இருக்கு. டைகிராஃபில் வந்து அந்த 2 கான்சனன்ட்டும் சேர்த்து ஒரு புது சத்தம் எடுக்கும். இப்போ இஷ் இத் இச் உவ இக். ஃபோன் பிஹெச் வரைக்கும் இஃப். இப்போ பிஏஎம்ஹெச்ஏன்னு பார்த்தா இப் இஹ் அப்படி இல்லை. அது டைகிராஃப்னு தெரியும். சரியா? ஹோம்ஒர்க் போமா? இல்லை, இது சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். இதில் பார்த்தீங்களா இருந்தால் முதல் பிளெண்ட்ஸை பார்ப்போம். இது பிளெண்டர் இப் இல் பிளெண்டர். இப்போ பியும் எல்லும் சேர்ந்து இருக்கு. இப் ஆர் broom blend. clock cl இக் இல் clock. அப்போ எனக்கு 2 இக்கும் கேட்குது, இல்லும் கேட்குது. crown இக் இர் crown blend. drum
இட்டும் கேட்குது, ஆறும் கேட்குது. உஃப்பும் கேட்குது, எல்லும் கேட்குது. ஃப்ளாக், glove, இது வந்து கிரேப், இக், இர். சரியா? இனி டைகிராஃப் வந்து இதுல வந்து இது இக், இது இஹ். அப்ப அதை நீங்க சிஎம்ஹெச்எம் இருந்தா இஹ்ன்னு சொல்றேன். அது டைகிராஃப்னு தெரியும். ரெண்டும் சேர்த்து இது சேர், கேஎன், அதுவும் ஒரு டைகிராஃப். இக்கும் என்னும் சேர்ந்து அது இன், கே சைலண்டா வருது, நைட். இது போட்டோகிராஃப், பிஎம்ஹெச்எம். உஃப், சத்தம். குயின், ஷூ, எஸ்ஹெச். தம், டிஹெச். வேல், டபிள்யூஹெச். ரேஞ்ச், டபிள்யூஆர், டபிள்யூ சைலண்ட். சரியா? அப்ப இதையும் நீங்க பிடிச்சிட்டீங்களா இருந்தா எங்கேயாவது ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வரைக்கும் நீங்க டப்புன்னு இது பிளெண்டா, இது டைகிராஃபா. பிளெண்டா ரெண்டு சத்தமும் கேட்கும். கிளாக், இக், இல், கிளாக். இல்ல டைகிராஃப்ண்டா தம், டிஹெச். இல்ல அது இத் என்றது தெரிஞ்சு பிடிச்சிருக்க. ஒரு 10 டைகிராஃப் அப்படி இருக்குது. இனி இதுல பிளென்ஸை பார்த்தீங்களா இருந்தா பிளென்ஸ் ஒரு சொல்லுண்ட தொடக்கத்தில் வரலாம். பிளாக், கிளாப், ஃப்ளாக், க்ளோ. ஆறுண்டா ப்ரௌன், கிராப், ட்ரம். இல்லை கடைசியில் வரலாம். இப்போ சிடி, ஆக்ட். இக்கும் கேட்குது, இட்டும் கேட்குது. ஃபேக்ட், இன்ஸ்பெக்ட். இல்லை இதில் பார்த்தீங்களா இருந்தால் போல்டு, எள்ளும் கேட்குது, இள்ளும் கேட்குது, இட்டும் கேட்குது. நடுவுலையும் வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னும் சேர்ந்து வரைக்கும் இன்ட், வின்டர், இன்ட், சென்ட். டைகிராஃப்ஸும் தொடக்கத்தில் வரலாம். ஷிப், இட், சின். கடைசியில் வரலாம். ஃபிஷ், பிரஷ். நடுவுலையும் வரலாம். கேஷியர். சரியோ? உங்களுக்கு போமா? Write words using following blends and digraphs. இதில் பார்த்தீங்களா இருந்தா இது இதெல்லாம் blends. P, G, G, R, B, அப்ப ஆனா டிஹெச் வந்து டைகிராஃப். அப்ப டிஹெச்சோட சேர்த்து நீங்க ஒரு ஒரு சொல்ல எழுதணும். டிஹெச், ஐ. இதுல இப்ப ஐ என் போட்டிங்களா இருந்தா தின். அப்ப அப்படி நீங்க சிஹெச், ஹெச், அது டைகிராஃப். சிஹெச்சோடையும் ஐஎன் போட்டிங்களா இருந்தா சின். இப்போ பிஎல், அது பிளெண்ட். அதோட பிஎல் யூஎம், ப்ளம், ப்ளம். பிஹெச் வந்து அப்ப இதை நீங்க இப்படி செய்து நீங்களே ஒரு வசனம், ஒரு பிளெண்டோட. இப்ப இது வந்து டைகிராஃப், இது டைகிராஃப், இது பிளெண்ட், இது டைகிராஃப். இப்ப இது டைகிராஃப், இது பிளெண்ட். இப்படி செய்றீங்களா இருந்து அடுத்த லெசன் போவோமோ? வரைக்க நீங்க பிள்ளைகளை செக் பண்ணி பார்க்கணும். வவல் டீம்ஸ். இப்போ கொன்சனன்ட் சேர்ந்து பிளெண்டும் டைகிராஃபும் உருவாக்கின மாதிரி வவல்ஸும் சேர்ந்து வரலாம். இப்போ அது வந்து டைகிராஃப்ஸா வரலாம், இல்லை டிப்தாங்ஸா வரலாம். டைகிராஃப்ண்டா ரெண்டும் சேர்த்து ஒரு சத்தத்தை உருவாக்கும். இப்போ இதில் ஓவும் ஏயும். இப்போ போட்டில் இதில் பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து டைகிராஃப். ஓவும் ஏயும் சேர்ந்து இது அப்படி சொல்கிறேன் இல்லை அது ஓ. ரோடில் இல்லை இங்கால ஈயும் ஏயும் வரைக்க டைகிராஃப், அது ஏ. த்ரெட், லெட், ஈயும் ஈயும் வரைக்க இது ஏ. இல்லை இது
ஈ அது ஈ ஃபீட் ஷீட். இப்போ வவல்ஸில் சில வேளையில் இந்த டபிள்யூ ஓட வரைக்கும் அது ஒரு வவல் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஓன் டபிள்யூ வந்து ஓ ஓ. அப்போ இது நோ நோ ஓ ஸ்னோ டைகிராஃப். அப்போ யூஐ ஃப்ரூட் ஃப்ரூட் எஃப்ஆர்யூ அந்த ஐ ஆல்மோஸ்ட் சைலண்ட் டைகிராஃப் யூவும் ஐயும் வந்தால் ஊ ஃப்ரூட். சரியா? இது ஏயும் ஐயும் வந்தால் எய் மெய் மெயின். டிப்தோங்ஸ்ண்டா ரெண்டு வாவல் டீம் பண்ணி வருது, ஒன்றுல இருந்து ஸ்லைட் பண்ணி மற்றதுக்கு போகும். இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஸ்ட்ரோ இது எஸ்டிஆர் ஓ ஸ்ட்ரோ ஸ்ட்ரோ அது ஒன்றுலேருந்து மற்றது. இப்போ ட்ரோ க்ரோல் சோ இல்லை ஏயும் யூவும் சேர்ந்தா இப்போ ஆ ஃபோ ஓ ஓ ஓ ஓ. இது ஈயும் டபிள்யூ இ ஈல தொடங்கி டபிள்யூ டபிள்யூ ஊ. இப்போ ப்ரூ ஷூ இ டபிள்யூ டியூ. இதுகள் டிப்தோங்ஸ். ஒன்றில் இருந்து ஸ்லைட் பண்ணி மற்றதுக்கு போகும். ஓ ஓ சூன் ஓ ஓ ஓய். இப்போ இது கூட கிளியர். ஓ பாயில் ஓய் ஓ ஐ. இது இதுவும் வையும் வந்து சில நேரத்தில் வவல் மாதிரி வரும். இது ஓ சோய் போய். இது ஓ ஓல தொடங்கி அப்புறம் அப்படியே ஸ்லைட் பண்ணி ஊவுக்கு வருது. குரோல் ப்ளாவ் ஓ. சரியா? இதை கொஞ்சம் sort the words into vowel digrams and diphthongs. இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஏஐ ட்ரை ஏஐ ட்ரை. அப்போ இது வந்து டிப்தோங். இது வந்து ஸ்வீட் ஸ்வீட். இது டைகிராஃப் டபிள்இ வந்து இ. இப்போ இதுலேயும் பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து டைகிராஃப். பாயில் வந்து டிப்தோங். அதுவும் நீங்கள் இப்படி வவல் டீம் பண்ணி வரைக்க அது டைகிராஃபாக டிப்தோங்கான்றதை பிடிச்சிட்டு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா. ஃபில் இன் த மிஸ்ஸிங் டைகிராஃப் ஓ டிப்தோங். இப்போ இதில் வந்தால் ஆர் அப்போ இது ரெண்டும் டீம் பண்ணி வரும். அப்போ இதில் ஆர் இது இங்கே வரணும். ஆர்ஏஐ ரெயின். இப்போ இதில் வந்து இதில் வந்தீங்களா இருந்தால் இது ஸ்லீப். அது வந்து டைகிராஃப். இப்போ இது அங்கே வரும். இப்போ இதில் வந்தீங்களா இருந்தால் இதுவும் ஏஐஎன் ட்ரெயின். இது நேம் வேறு. அப்போ இதை ஹோம்ஒர்க்கை நீங்கள் இப்படி இது வவல் டீமாக வருது, டீம் பண்ணி வருது. இது டைகிராஃபா ரெண்டும் சேர்ந்து இன்னொரு சத்தம் வருதா இல்லை ஒன்றில் தொடங்கி மற்றதுக்கு ஸ்லைட் பண்ணுதா? சரியா?
அடுத்த லெசனுக்கு போவோமா? ப்ரொனவுன்சிங் மல்டி சிலபிள் வேர்ட்ஸ். இப்போ வந்து மல்டி சிலபிள். இப்போ சிவிசி வந்து ஒரு சிலபிள். இப்போ நாங்கள் 2 சிலபிள் போக போகிறோம். இது முதல் ப்ரொனவுன்ஸ் தீஸ் 5 vowels. அ, ஏ, இ, ஓ, ஆ. சரியோ? ப்ரொனவுன்ஸ் தீஸ் 10 சிவி வேர்ட்ஸ். மஜிக்கி மாத்திரம் இல்லை, தனியாக சிவியாக இருந்து வேர்டாக இருந்தால் வவலில் முடியேக்க அது ஓப்பன் சிலபிள். அப்போ அந்த வவல் வந்து லாங் சவுண்ட். இப்போ பி, பே இல்லை, இது பி. கோ இல்லை, கோ. ஹீ இல்லை, ஹாய். நோ, வி, சோ, பாய், லோ, ஹோ, போ. pronounce these 10 சிவிசி வேர்ட்ஸ். இது க்ளோஸ் சிலபல்ஸ். ஒரு கான்சனன்ட்ல முடியுது. பெட், gone, him. சரியா? ரைட் 10 வேர்ட்ஸ் வித் 2 vowels. இப்போ வேணா இந்த பெட்டை எடுத்தா இப்போ இது ஒரு வவல் தானே இருக்குது. இப்போ நீங்கள் இதோட இன்னொரு டிஇஆர் போட்டால் இப்போ 2 vowels. Right? Break each of these 10 words into 2 syllables. இப்படி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 2 சிலபல் வரப்போகுது, 2 சவுண்ட்ஸ். எங்கே முறிக்கணும்ன்றது இப்போ இப்படி இருக்கேக்க இதில் முறிப்பீங்கள். அப்போ இது முதல் சிலபல், க்ளோஸ் சிலபல், பெட். இது இட், ஏ, டே, இர், டெர். அப்போ பெட்டர், பெட்டர். அது மாதிரி இப்போ இன்னொன்று எடுப்போம், இந்த ஜிஓஎன் எடுப்போம். ஜிஓஎன்னோட ஈய போட்டிங்களா இருந்தால் இது கோன், இது மேஜிக் கீ, இதை மாற்ற இது கோன்னு வரும். ஆனால் ஒரு சிலபல் தான். ஆனால் இப்போ இன்னொரு விதமாக இப்போ வெப்பம் பின் எடுப்போம். பின் ட்ராப்னு சொல்லணும், பின் ட்ராப் சைலன்ஸ். இப்போ இதில் ஐ இருக்கு, ஓ இருக்கு, 2 vowels. அப்போ 2 சிலபல்ஸ் எங்கே இருக்குன்னு இது 2க்கும் நடுவில். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இப்படி டிஆர்எண்ட் இருக்கே, ஒரு பிளெண்ட் அப்படி இருக்கேக்க அதுகளை நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணப்படாது, அது 2ம் சேர்ந்து தான் நிற்கும். இப்போ இந்த டியும் ஆரும் சேர்ந்து தான் இருக்கும். அப்போ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருந்தால் அப்போ உண்மையாக இதில் என் இருக்குது, இதில் ட்ர் இருக்குது. அப்போ ஐ இருக்கீங்க, ஓ இருக்கீங்க, நடுவில் 2 கான்சனன்ஸ் இருக்கிற மாதிரி தான் என்னும் பிளெண்டும் இருக்குது. இப்போ பிரிக்கேக்க இதில் பிரித்தா இனி பின் ட்ராப், பின் ட்ராப். ரைட்டா? அப்போ ஸோ நீங்கள் இப்படி 2 vowelsோட ஒரு சொல்ல எழுதி போட்டு எங்கே பிரிக்கிறேன்ட்டு பிறகு நீங்கள் பார்க்கணும் இது ஒன்று வந்து ஓப்பன் சிலபிளா க்ளோஸ் சிலபிளா. இப்போ இப்போ சில வேளையில் நீங்கள் முதலாவது வந்து ஓப்பன் சிலபிளாக இருந்தால் அதை சத்தம் போடேக்க இப்போ டாய் இது இப்படி இருக்கேக்க இதை நீங்கள் இதில் பிரிக்க ஐ இருக்கு, இதில் பிரிக்கேக்க இது ஓப்பன் சிலபிள். ஓப்பன் சிலபிள் ஐ வந்து லாங் சவுண்ட் எடுக்கும். அப்போ டாய், அப்புறம் க, டாய் க. சரியோ? இதில் மல்டி சிலபிள் வேர்ட்ஸ். அப்போ நீங்கள் 2 vowel இருந்தால் 2 சிலபிள் வரப்போகுதுன்னு தெரியும். பிறகு நீங்கள் ஒரு டைகிராஃபியோ ஒரு பிளெண்டையோ பிரிக்க வழிகிடப்படாது, அது 2ம் ஒரு கான்சனன்ட் மாதிரி தான். அதில் 2 vowelsக்கும் நடுவில் ஒரு இடத்துல பிரியும். அதை பிரித்த உடனே டைகர், பின் ட்ராப். கோன் வந்து ஒரு சிலபிள் தான், அதாவது இந்த மேஜிக்கி வந்து அந்த சத்தத்தை மாற்றுது. சரியோ? ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் vowels in the following words. இந்த வேர்ட்ஸில் இது உங்களோட ஹோம்ஒர்க். எத்தனை vowels இருக்கு? இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த வவல் டீம்ஸும் ஈயும் ஏயும்
சேர்ந்து அது டைகிராஃப். அப்போ அதையும் பிரிக்கப்படாது. அப்போ இது ரெண்டு வவல் மாதிரி தான். அப்போ இனி இது எங்க பிரிக்கிறன்றது இதில் தான் பிரிய போகுது. டி, டிஇஏ, டீச்சர். இப்போ இதில் வந்தால் ஓ இருக்கு, இ இருக்கு. அப்போ ரெண்டு வவல்ஸ் இருக்கு, ரெண்டு சிலபிள் வரப்போகுது. எங்கே பிரிக்கிறேன்னு பார்த்தா டீயும் ஹெச்சும் அது ஒரு டைகிராஃப். இப்போ டீக்கும் நடுவுலையும் போட்டு பிரிச்சிங்கன்னா மொட்டன்னு வந்துடும். அப்படி இல்லை, அது ரெண்டும் சேர்ந்து நிற்கணும். அப்போ இதில் தான் பிரிக்கணும். அப்போ எம்மும் ஓவும் ஓப்பன் சிலபிள். அப்போ ஓ, எம், ஓ. அதில் ஓ வந்து மோதன்னு சொல்கிறேன், அது மோ. ஏ, ம, த, ம, த, டவ், பாய், பாத் டப். ரைட். இதில் வரைக்கும் இந்த டிஎம்ஹெச்ஏயும் பிரிக்கப்படாது, அது டைகிராஃப். இதில் பிரிக்க பாத் டப், பம்கின். ஓகே. 11வது லெசன் வந்து ஹயட்டஸ். வவல் டீம்ஸில் டைகிராஃப் இருக்கு, டிப்தோங் இருக்கு. டைகிராஃப் ரெண்டும் சேர்த்து இன்னொரு சத்தம். டிப்தோங் வந்து ஒன்றுலேருந்து கிளைட் பண்ணி. ஹயட்டஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம். 2 vowels side by side in separate syllables. Each vowel is pronounced. Diphthong வந்து ரெண்டு vowels blend into one. Coin, love. Digraph வந்து 2 letters making one sound. ஈயும் மேயும் வந்து ஏ. ஹயட்டஸில் வந்து அந்த ரெண்டு சிலபலை பிரியும். ஒவ்வொரு அந்த ரெண்டு வவல் சேர்ந்து வரைக்க முதல் வவல் ஒரு சிலபலில் போகும், மற்ற வவல் இன்னொரு சிலபலில் போகும். இப்போ அண்டர்லைன் த ஹயட்டஸ் அண்ட் செப்பரேட் இன்டு 2 syllables. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஹயட்டஸ், ரெண்டு வவல் சேர்ந்து வருது. ஆனால் இதில் வந்து நீங்கள் போ, எட். போ வந்து ஓபன் சிலபிள். அப்போ பி, ஓ, போ, ஏ, இட், எட், போயட். இதில் வரைக்கையும் ரெண்டு வவல் சேர்ந்து வருது. ந, ஈவ். ஐ வந்து ஈவோட போது, இது வந்து நஈவ், நஈவ். இது லயன். ஐ வந்து ஓபன் சிலபிள், லயன். அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை இந்த ரெண்டு சிலபிள்ஸையும் இப்போ இதில் வரைக்க இதில் இதுதான் அந்த ஹயட்டஸ். இதில் ஒரு ஓ இங்காவோட போடும் கோ. ஆனால் இதில் அப்புறம் இதில் கணக்கு வவல்ஸ் இருக்கு. ஆனால் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இந்த கோஆப்பரேட். ஒரு ஓ இங்கே, ஒரு ஓ அங்கே. இப்போ இதுலையும் பார்த்தீங்களா இருந்தால் கிரியேட், கிரியேட், ஃப்ளூயிட். சரியா? கடைசி பாடத்து போமா. ரீடிங் சிம்பிள் சென்டென்சஸ். இதுதான் ஃபோனிக்ஸுன்ற நோக்கமே, இதுதான் வாசிக்கப்படாது. இப்போ பார்ப்போம். சென்டென்சஸ் யூசிங் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் அண்ட் டைகிராஃப்ஸ். முதலாவது என்ன? த ப்ளூ ஃப்ராக் வில் பிளிங்க் அட் யூ. த, இது டிஹெச், இது ஒரு டைகிராஃப். ஏ, த, பிஎல், பிளெண்ட், யூஇ, ரைட். அது ஒரு vowel digraph. Blue, FR, consonant blend. The frog, the blue frog will blink at you. The ship, SH வந்து இது consonant digraph. Ship is still, இது consonant blend. Is random still. At the dock, consonant blend.
sentences use vowel digraphs and diphthong. Consonantல தான் blends and digraphs. இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தா rain, AI, rain. இது வந்து A, Aல தொடங்கி ஐக்கு போகுது. diphthong, fell on green leaf. இது வந்து digraph. The goat, digraph, will float. அப்போ ரெண்டு வவல்ஸ் டீம் பண்ணி வரைக்க நீங்கள் இது டைகிராஃபாக டிப்தோங்கன்னா ஒன்றுலேருந்து மெட்டருக்கு ஸ்லைட் பண்ணும். அப்புறம் ஹயட்டஸும் பார்ப்போம். ஹயட்டஸ் வந்தால் அது ரெண்டே பிரியும். ஒன்று ஒரு சிலபலுக்கு, மற்றது மற்ற சிலபலுக்கு. இப்போ இதில் ஓஇ இது ஆனால் போயட் will read the short line. The lion. சரியா? The neon. இந்த ஓபன் சிலபிளில் இ வந்து லாங் வவல் சவுண்ட் எடுக்கும். சரியோ? ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இதை நீங்கள் இது பண்ணால் இப்போ கிராஜுவேட் பண்ணுறீங்க. த கிரீன், GR, கிரீன் பைலட் will create a video of the lion. A boy with a blue coat saw a neon sign. சரியோ? இதுகளை நீங்கள் வாய்ச்சிட்டு பிறகு இந்த பேராகிராஃப், the lion stood on a rock near the neon sign. Boy in a blue coat came with his cereal snack. இதை இப்படி வாசிச்சுட்டு இதையும் செய்தீங்களா இருந்தால் அண்டர்லைன் த கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் அண்ட் டைகிராஃப்ஸ். இப்போ இது வந்து பிளெண்ட். இதை வந்து நீங்கள் ஒரு சைனை போட்டு கான்சனன்ட் பிளெண்ட் GR. வேற இங்கே கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் இதில் வருது. இங்கே ப்ளூ BL. ப்ரௌன். அது மாதிரி இதுலையும் இப்போ CR கான்சனன்ட் பிளெண்ட், ரைட்? RD இரும் இருக்கு, இடும் இருக்கு. அதே மாதிரி பிறகு கான்சனன்ட் டைகிராஃப்ஸ் ரெண்டு சேர்ந்து எங்கே சத்தம் மாறிச்சு பார்ப்போம். இதில் ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வாங்கி இருக்கு. ரிசர்ச், இது டைகிராஃப். ஃபிஷ். செப்பரேட் வேர்ட்ஸ் இன்டு மல்டி syllables. ஹயட்டஸையும் கவனிச்சு கொள்ளணும். ஹயட்டஸை கவனிச்சா இப்போ இங்கேயோ நியோன்னு வந்ததே. அதில் இதில் இங்கே லயன் IO, இது ஹயட்டஸ். லைன் LI ஓபன் சிலபிள். அப்போ லாய். அப்போ இதுகளை இப்படி நீங்கள் எல்லாம் போட்டிங்களா இருந்தால் இதில் வந்து ஐயும் இருக்கு, ஐயும் இருக்கான ஹயட்டஸ். ஜாயண்ட், ஜாயண்ட் போட்டிங்களா இருந்தால் யூ ஆர் கிராஜுவேட்டிங், ரைட்? ஃபோனிக்ஸ் படித்து வாசிக்க பழகுறீங்கள். ஒரு சமரியை போட்டு முடிப்போம். ஃபோனிக்ஸ் ஃபிட் வே சிலபஸ் 26 அல்ஃபபெட்ஸை எழுத பழகி அந்த கான்சனன்ஸை பார்க்க சத்தம் இப், இம், இல், sounds of the 5 vowels. So A, E, I, O, U வந்து அது லாங், ஆனால் ஷார்ட். A, E, O, A. கான்சனன்ட்டும் வவலும் பிளெண்ட் பண்ணும், ரைட்? MA, ம, ம. CVC வேர்ட்ஸ், consonant vowel, MAT, mat. மேஜிக் கீஸ் இம்பேக்ட், MAT யோட ஈயை போட்டால் அந்த ஏ வந்து ஏல இருந்து ஏ ஆகும். அப்போ மேட். ஓப்பன் சிலபல்ஸ் இம்பேக்ட் ஆன் வவல் சவுண்ட்ஸ்.
CV வேர்ட்ஸ் வவலோட முடிஞ்சா இது வந்து லாங் சவுண்ட் எடுக்கும். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ், ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து BR பிர், CL கில். டைகிராஃப்ஸும் இருக்கு. சியும் ஹெச்சும் சேர்ந்தா டைகிராஃப் ஹெச். வவல் டீம்ஸ்லேயும் அப்படி டைகிராஃப்ஸ் இருக்கு, டிப்தோங்ஸ் இருக்கு. இப்போ ஈயும் ஏயும் வாவல், அது பே பே. இப்போ இது ஏ ஆ அப்படி இல்லை, பிரே, ரைட். டிப்தோங்ஸ் இருக்குது. இப்போ ஓய் கோய் கோய் கோயின். ப்ரொனவுன்சிங் மல்டிசிலபிள் வேர்ட்ஸ், ரெண்டு வாவல்ஸ் வரைக்க அல்ல மூன்று வாவல்ஸ் வந்தாலும் ரெண்டு வாவல் டீமாக இருந்தால் அதை சேர்த்து தான் வைக்கணும். அன்லெஸ் இட்ஸ் அ ஹையட்டஸ். யூ ரீட் சிம்பிள் சென்டென்சஸ். சரியா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கான்வர்சேஷன் கிளாஸுக்கு போயிருக்க அங்கே அவையல் பந்தி பந்தியாக தர நீங்கள் வாய்ச்சிங்களா இருந்தால் நீங்கள் விரைவில் பண்டிதராக வந்துடுவீங்க. சரியோ? Father God, we bless these children. Thank you for this phonics lesson. We pray through this that these children will become proficient in reading through the phonics method. We bless them. We pray one day they will rise to higher heights and people will be surprised at how clearly they are pronouncing, and their teachers in schools will be blessed and surprised. We give you the glory and praise. In Jesus' name we pray. Amen.